இது ஒரு அரசியல் நாடகம். இந்த நாடகத்தில் நடிப்பதற்கு நான் தயாரா இல்லை என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. தேர்தல் நெருங்க இவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் நாடகம் சொல்லி மாளாதுங்க, சொல்லி மாளாது. நீட்டு தேர்வு ரத்து செய்யற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுனீங்களே, இப்ப அந்த ரகசியம் என்னாச்சு? அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீட்டு தேர்வு ரத்து செய்யுங்களா? ஏன் ரத்து செய்ய மாட்டீங்க? தேர்தல் வாக்குறுதியில மக்கள் மத்தியில பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. ஓட்டை வாங்க வேணும்னு சொல்லிட்டு மக்களை நீங்க ஏமாத்திருக்கீங்க. மக்களை ஏமாத்துனதுக்கு நீங்க உண்மையாவே மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்திருந்தா, நான் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டேன், நான் பேசுனது தப்பு, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னது தப்பு, வெக்கமான சூடு சொரணை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னது தப்பு, நாங்கள் தப்பாக வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதை எங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னு பதவி விலகி இருக்கணும். நீங்கள் பதவி விலகி இருக்கணும்ல. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வரோம், என்ன செய்யணும்னு பாருங்கள், மக்களுடைய பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் தீர்த்து வைப்போம். அதே போல் திமுக பல வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. அவர்களுக்கு என்னென்னா, நாம் 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதனால் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும், அதனால் நம்ம பொய்யான வாக்குறுதிகளை நம்ம கொடுப்போம். ஒரு வேளை நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா மக்கள் கேள்வி கேட்பாங்களே, என்ன தேர்தல் வாக்குறுதியில் இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஒன்றுமே நீங்கள் செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு மக்கள் நம்மை நோக்கி கேள்வி கேட்டால் நாம் ஏதாச்சும் அரசியல் நாடகத்தெல்லாம் நடத்தி நாம் மக்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு திட்டமிட்டு இந்த திமுகவினர் யோசித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீட்டு தேர்வு ரத்து. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும், நீட்டு தேர்வை நாங்கள் ரத்து செய்து காட்டுவோம்னு ஐயா ஸ்டாலின் பேசினார், உதயநிதி பேசினார், கனிமொழி எல்லாம் பேசியிருந்தாங்க. திமுக வந்த உடனே நாங்கள் கையெழுத்து போடுவோங்க, நீட்டு தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சாதித்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னெல்லாம் பேசியிருந்தாங்க. முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு படி மேலே போயிட்டு, எங்ககிட்ட வெக்கம் இருக்குது, மானம் இருக்குது, சூடு இருக்குது, சொரணை இருக்குது, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நீட்டு தேர்வை ரத்து செய்வோம். எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, நீட்டு தேர்வை எப்படி ரத்து பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம் இல்லை, எங்ககிட்ட இருக்குது, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். தேர்தல் வாக்குறுதியாக மக்கள் மத்தியில் சொல்லியிருந்தார். செல்ற இடமெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகும்போது செங்கல் எடுத்துகிட்டு போனார். அதே போல் நீட்டு தேர்வை திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ரத்து செய்து காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சவாலெல்லாம் சவால் விட்டார். அதே போல் மக்களும் திமுக பல தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதில் முதன்மையானது இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்கிறது. இந்த நீட்டு தேர்வால் நம்ம பிள்ளைங்களுடைய மருத்துவ கனவே சிதைஞ்சு போயிடுச்சு, அதனால் திமுகவுக்கு நம்ம வாக்கு செலுத்தலான்னு சொல்லிட்டு பல மக்கள் நம்பி திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரகசியம் என்னன்னே தெரியாமல் ஐயா ஸ்டாலினுக்கும் போயிடுச்சு, உதயநிதிக்கும் போயிடுச்சு. வெக்கமான சூடு சொரணை எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் ரத்து செய்வோன்னு பேசுனாங்க. இப்போ நாம் கேட்குறோம், இதெல்லாம் உங்ககிட்ட இல்லையா, ஏன் நீட்டு தேர்வை ரத்து செய்யலைன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ பாருங்கள், சட்டமன்றத்தில் நீட்டு தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போடுறாங்க. தீர்மானத்தை போட்டு ஆளுநருக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு குடியரசுத் தலைவரிடம் போது தற்போது மத்திய அரசு நீட்டுக்கு விலக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு அரசியல் நாடகம். இவர்கள் நடத்துகிற நாடகத்தை நம்பி நாம் ஏமாந்துடக்கூடாது. முக்கியமாக திமுக தேர்தல் வாக்குறுதி மக்களை சந்தித்து பேசும்போது திமுகவுக்கு தெரியும், ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியும், நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது, அதற்கான அதிகாரம் நம்மிடம் இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தும் வாய்க்கு வந்தபடி தேர்தல் வாக்குறுதியை விட வேண்டியது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இப்படி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துறது. இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்குறீங்களே, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற நாடகத்தை தொகுதி மறுசீராய்வு அப்படின்னு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது. என்னென்னா, இப்போ தேர்தல் வருதுல்ல, இன்னும் 1 வருஷம் தானே தேர்தல் இருக்குது, அதனால் இப்படியெல்லாம் ஒரு நாடகத்தை நடத்த வேண்டிய தேவை ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குங்க. அப்படியே வெளியில் காட்டுறது, நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், பார்த்தீங்களா, நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தெல்லாம் கூட்டி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், பார்த்தீங்களா, நாங்கள் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம்
நாங்கள் எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்து ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் கூட்டத்தை நடத்துகிறோம், நாங்கள் மக்களின் உரிமைகளுக்காக நிற்கிறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துறது. ஆனால் உளமாற இவர்கள் மக்களுக்கு எதிராக செய்கிறாங்க. இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமானிடம் பத்திரிகையாளர் கேட்கும்போது அனைத்து கட்சி கூட்டம் நீட்டு தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு கூட்டுறாங்க, நீங்கள் கலந்துக்கிறேன்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, இது ஒரு அரசியல் நாடகம், இந்த நாடகத்தில் நடிப்பதற்கு நான் தயாரா இல்லை என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. தேர்தல் நெருங்க இவர்கள் நடத்தக்கூடிய அரசியல் நாடகம் சொல்லி மாளாதுங்க, சொல்லி மாளாது. அப்படி ஒரு நாடகத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. நீட்டு தேர்வு ரத்து செய்யற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசுனீங்களே, இப்போ அந்த ரகசியம் என்னாச்சு? அந்த ரகசியத்தை பயன்படுத்தி நீட்டு தேர்வு ரத்து செய்யுங்களா, ஏன் ரத்து செய்ய மாட்டீங்க? அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, அப்போ நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் மக்கள் மத்தியில் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க, ஓட்டை வாங்க வேணும்னு சொல்லிட்டு மக்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. மக்களை ஏமாத்துனதுக்கு நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்திருந்தா, நான் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டேன், நான் பேசுனது தப்பு, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னது தப்பு, வெக்கமான சூடு சொரணை எங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னது தப்பு, நாங்கள் தப்பாக வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதை எங்களால் செயல்படுத்த முடியல அப்படின்னு பதவி விலகியிருக்கணும். நீங்கள் பதவி விலகி இருக்கணும்ல, பதவி விலகாமல் இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு, அதுக்குள்ளே இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறது. அனைத்து கட்சி கூட்டம் நீட்டு தேர்வு ரத்து செய்ய திமுக பாடுபடுது போராடுதுன்னு காட்ட முற்படுறீங்க, அப்படி தானே? எல்லாமே ஏமாற்று அரசியலை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இவர்களுக்கு என்னென்னா மக்களை எப்படியாச்சும் ஏமாத்தணுங்க. இப்போ மீண்டும் மக்களை ஏமாற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை வாங்கணும், மக்களிடமிருந்து அந்த ஓட்டை பறிக்கணும். அடுத்து வருவாங்க பாருங்க, இன்னும் பல பொய்யான வாக்குறுதிகளை தூக்கிட்டு வருவாங்க. ஸ்டாலின் தான் திராவிட மாடல் ஆட்சியில் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார், மக்களுக்காக பாடுபட்டார், மழையில் நினைஞ்சார், வெயிலில் நடந்தார், அப்படியெல்லாம் உருட்டிட்டு மீண்டும் வருவாங்க. பிரசாந்த் கிஷோர் போன்ற இன்னொரு நபரை இறக்குவாங்க, பாட்டெல்லாம் போடுவாங்க, மீண்டும் உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க, அனைத்து கட்சி கூட்டுன்னுவாங்க, பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்கிறோன்னு பேசுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. அதெல்லாம் நம்பி மீண்டும் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தில் அமர வச்சிடாதீங்க. ஏற்கனவே அமர வச்சதால நாம் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் பாடாப்படுறோம். ஒவ்வொரு நாளும் போராட்டம், எந்த போராட்டத்துக்கும் செவி கொடுக்கறது இல்லை, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்கறது கிடையாது. அரசியல் நாடகத்தை மட்டும் திட்டமிட்டு மிகச்சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. அதனைத்தான் அண்ணன் சீமான் அவர்களும் கண்டிச்சிருக்காரு. முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள், நீங்கள் நடத்துகிற அரசியல் நாடகத்தில் நான் நடிக்க முடியாது, நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன்னு பேசியிருக்காருல. அண்ணன் சீமானின் இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.